டெல்லி அரசியல் வட்டாரத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய புயல் வீச தொடங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்னும் ஓரிரு நாட்களில் அதிரடியாக மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இந்த மெகா மாற்றத்திற்கு பாஜக மேலிடம் களமிறங்கியுள்ளது. சமீபத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நேரில் சந்தித்து பேசியது இந்த யூகத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. அமைச்சரவைக்கு புதிய ஆற்றல் தேவை என்பதால் பல சீனியர்கள் தூக்கப்பட்டு முக்கிய பொறுப்புகளில் புதுமுகங்கள் வரப்போகிறார்கள். அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன பார்க்கலாம். முதலில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு டிஜிட்டல் மதிப்பெண் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடிகளால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாற்றப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து குறைந்தது 2 அமைச்சர்களாக வரவிருக்கிறார்கள். மேலும் நிதி அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்படலாம் என்றும் அவருக்கு பதிலாக நிதி அமைச்சராக முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்படலாம் எனவும் கூறுகிறார்கள். மேலும் மத்திய அமைச்சர்களான பங்கஜ் சௌத்ரி மற்றும் ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி மாநில பாஜக தலைவர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கொள்கைப்படி இவர்கள் இருவரும் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்படலாம். அது மட்டுமல்லாமல் ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிந்த ஜார்ஜ் குரியன், ரவ்னீத் சிங் பிட்டு ஆகியோருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதில் பிட்டுவை வரவிருக்கும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்த கட்சி தலைமை கேட்டுக் கொண்டுள்ளதால் அவரின் அமைச்சர் பதவியும் மாறப்போகிறது. அமைச்சரவையில் இருந்து சிலர் கட்சி பணிக்கு அனுப்பப்பட்டாலும் பல முக்கிய புதுமுகங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட இருக்கிறது. சமீபத்தில் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதால் அம்மாநிலத்தை சேர்ந்த எம்பிக்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் அதிருப்தி எம்பிக்கள் மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இவர்களோடு பீகார் முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்றும் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக தற்போது AI தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதால் அந்த துறைக்காக திறன்மிக்க ஒரு புதிய அமைச்சர் நியமனம் செய்யப்பட உள்ளார் என்றும் சொல்கிறார்கள். கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், மத்திய பிரதேச ஆளுநர் மங்குபாய் பட்டேல் ஆகியோரின் பதவிக்காலம் அடுத்த மாதமும், உத்தரகாண்ட் ஆளுநர் குர்மித் சிங்கின் பதவிக்காலம் வரும் செப்டம்பரிலும் நிறைவு பெறுகிறது. மேலும் கேரளா உட்பட சில மாநில ஆளுநர்கள் கூடுதலாக பிற மாநிலங்களையும் கவனித்து வருகிறார்கள். எனவே இந்த மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்படும் சீனியர்கள் பலருக்கும் இந்த மாநிலங்களின் ஆளுநர் பதவிகளை வழங்கி கௌரவிக்க பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறது என்கிறார்கள். அடுத்த மாதம் 3வது வாரத்தில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே இந்த அனைத்து மாற்றங்களையும் செய்து முடிக்க பாஜக மேலிடம் தயாராக உள்ளது. எப்படி இருந்தாலும் முக்கிய முடிவுகளை கடைசி நிமிடம் வரை ரகசியமாக வைத்திருப்பதுதான் பிரதமர் மோடியின் பாணி. அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பின்னரே முழு விவரங்களும் தெளிவாக தெரியும்.